Hi everyone, welcome to Sanjitra Tailoring. ஈஸியாக எப்படி கிராஸ் கட் ப்ளவுஸ் கட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபேப்ரிக்கை வந்து கிராஸில் இருக்கிற மாதிரி போட்டுக்கோங்க. பேக் சைடோட ஃபேப்ரிக் எடுத்து அது மேலே வச்சுட்டு ஷோல்டர், ஆர்ம் ஹோல் இதெல்லாம் மார்க் பண்ணிக்கோங்க. ஆர்ம் ஹோல்லிருந்து ஒரு 1/2 இன்ச் தள்ளி மார்க் பண்ணுங்கள். எக்ஸாக்டாக பேக் சைடு இருக்கிற அளவே மார்க் பண்ண வேண்டாங்க. ஏன்னா நம்ம சென்டரில் வந்து 3 டாட் பிடிப்போம் இல்லையா, அதில் ஒரு 1/2 இன்ச் நம்மளுக்கு போயிடும். நீங்கள் எக்ஸாக்டாக மார்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் பாடி வந்து பத்தாது. லைட்டாக ட்ரேஸ் எடுத்துகிட்டு அதை எடுத்துடுங்க. ஸ்கேல் வச்சு மேலே வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. நான் ஸ்டிச்சிங்க்கு ஒரு 1/2 இன்ச் விட்டுருக்கேன். அடுத்தது ஆர்ம் ஹோல் ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ அளவு ப்ளவுஸ் வந்து ஊக் சைடு இருக்கிற நெக்கு தான் நாம் எடுத்துக்கணும் மெஷர்மெண்ட்டுக்கு. மேலே மார்க் பண்ணியிருக்கிறோம் பார்த்தீங்களா ஸ்டிச்சிங்க்கு, அதிலிருந்து நம்ம நெக்கை என்றைக்குமே ட்ரா பண்ணக்கூடாது. கீழே ஒரு கோடு போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அதில் இருந்து தான் வந்து நம்ம நெக்கை மெஷர் பண்ணிக்கணும். அளவு ப்ளவுஸை கரெக்டாக வச்சு எக்ஸாக்டாக மார்க் பண்ணிடாதீங்க. ஒரு 1/4 இன்ச் மேலே தான் மார்க் பண்ணணும். மார்க் பண்ணிவிட்டு அடுத்தது வந்து பட்டிக்கு ஒரு 1/4 இன்ச் நான் மேலே தான் மார்க் பண்ணியிருக்கேன். பட்டி ஜாயின் பண்ணுற இடத்துல எக்ஸாக்டாக ஒரு மார்க் பண்ணுங்கள். அதிலிருந்து கீழே 1/4 இன்ச் தள்ளி எக்ஸாக்டாக ஒரு மார்க் பண்ணிவிட்டு கீழே 1/4 இன்ச் தையலுக்கு. இப்போ சென்டர் டாட் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு வந்து ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா நான் மார்க் பண்ணணும். ரொம்ப இழுத்திங்கன்னா கீழே அளவு மாறிடும். லைட்டாக இழுத்து கூடாது. கீழே இருக்கிற கோட்டிலிருந்து ஒரு மார்க்கிங்கு, டாட்டோட ஹைட்டு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அதிலிருந்து தையலுக்கு ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு ஊக்கு பட்டியிலிருந்து மெயின் டாட்டுக்கு ஒரு மெஷர்மெண்ட் பண்ணுங்கள். ஊக்கு பட்டியிலிருந்து மெயின் டாட் எனக்கு வந்து 4 இன்ச் இருக்குது. இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கீழே மார்க் பண்ணணுதும் இதுவும் கரெக்டாக இருக்குது. அப்போ இந்த அளவு கரெக்டான அளவு. இது வந்து கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. கீழே டாட்டோடைய வித்து பாருங்கள், எனக்கு வந்து 1.5 இன்ச் இருக்குது. ஹைட்டை மார்க் பண்ணிவிட்டு கிராஸாக வைக்கணும். ஸ்ட்ரெயிட்டாக வச்சு 1.5 இன்ச் மார்க் பண்ணிடாதீங்க. மேலே லைட்டாக கிராஸாக வச்சு 1.5 இன்ச்சு. அதே மாதிரி இந்த சைடும் லைட்டாக மேலே கிராஸாக வச்சு 1.5 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு ஸ்கேல் வச்சு அதை ட்ரா பண்ணிக்கோங்க. இது வந்து ப்ளவுஸோட ரெடி அளவு. கீழே ஸ்டிச்சிங்க்கு நான் ஒரு 1/2 இன்ச் விட்டுருக்கேன். மெயின் டாட்லேருந்து கீழே 1/2 இன்ச் விட்டுருக்கேன். இப்போ நம்ம சைடு மார்க்கிங் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணிவிட்டு மெயின் டாட்டோட ஹைட் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். இதில் வந்து 3 இன்ச் இருக்குது. அந்த 3 இன்ச்சை வந்து இந்த சைடு 3 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த சைடு 3 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு கீழே நம்ம எக்ஸ்ட்ரா விட்டோம் பார்த்தீங்களா 1/2 இன்ச்சு, அதுலேயும் ஒரு கோடு போட்டுக்கோங்க. போட்டுட்டு
கீழே மார்க் பண்ணணும் பார்த்தீங்களா, அதிலிருந்து 2 இன்ச் ஃப்ரண்ட் சைடு, பேக் சைடு வந்து 2.5 இன்ச். ஃப்ரண்ட் சைடு வந்து ஊக்குப்பட்டி சைடு வந்து ஒரு 1/2 இன்ச் நம்ம கீழே எக்ஸ்ட்ராவும் மேலே நெக்கில் வந்து ஒரு 1/4 இன்ச்சு வைக்கணும். இப்போ கீழே நான் வந்து ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணுறேன். இது எதுக்கு அப்படின்னா, நம்ம ஊக்குப்பட்டி உள்ளே திருப்புறப்ப அந்த ஃபேப்ரிக் வந்து உள்ளே போயிடும். அப்போ நம்மளுக்கு வந்து முன்னாடி அளவு வந்து ரெடியூஸ் ஆகிடும். அதனால் இது வந்து நம்ம எக்ஸ்ட்ரா வைக்கிறோம். மேலே 1/4 இன்ச்சும் கீழே 1/2 இன்ச்சும் வச்சு ட்ரா பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்மளுடைய அழகான கிராஸ் கட் ப்ளவுஸ் ரெடி. இந்த மாதிரி கட் பண்ணி பாருங்கள், பர்ஃபெக்டாக இருக்கும் உங்களுக்கு. ஆம் ஹோல் வந்துட்டு ஒரு 1 இன்ச் ட்ரா பண்ணிவிட்டு ஃப்ரண்டில் வந்து குழிவாக எடுத்துக்கோங்க. இந்த மெத்தடில் பர்ஃபெக்டாக வரும்.